அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது அற்புதங்கள் நிறைந்த ஸ்ரீ ஆதிசங்கரர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்து மதத்தின் சிறப்பை உலகம் அறிய செய்தவர்தான் நம் ஆதிசங்கரர். சங்கரர் என்றால் சம் பிளஸ் கரன், அதாவது நல்லதையும் இன்பத்தையும் செய்து வைப்பவர் என்று அர்த்தமாகும். முக்கியமாக நம்முடைய மதத்தின் சிறப்பை உலகம் அறிய செய்தவர்தான் ஆதிசங்கரர். இவருடைய சிறப்பை சொல்ல சொல்ல கேட்க அவ்வளவு அருமையாக இருக்கும். சங்கரர் என்றால் நல்லதையும் இன்பத்தையும் செய்து அனைத்து மக்களுக்கும் அதை அர்ப்பணிப்பவர் என்பது அர்த்தமாகும். முக்கியமாக திருச்செந்தூர், பத்ரிநாத் உள்பட பல ஆலயங்கள் கேரளாவை சேர்ந்த நம்பூதிரிகள் அர்ச்சகர்களாக இருந்து பூஜை செய்யும் முறையை ஆதிசங்கரர் தான் முதலில் உருவாக்கினார். ராமேஸ்வரம் கோவிலில் மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த பிராமணர்கள் தான் பூஜை செய்ய வேண்டும் என்ற முறையை கொண்டு வந்தது ஆதிசங்கரரே. காசில் தாழ்ந்த ஜாதியைச் சேர்ந்த நவனா புதிய சிந்தனை பெற்ற ஆதிசங்கரர் மனிஷா பஞ்சகம் என்ற 5 சுலோகங்களை இயற்றினார். ஒரு தடவை ஆதிசங்கரர் இமயமலையில் அடர்ந்த காட்டுக்குள் தியானம் செய்ய சென்றபோது அப்போது அவர் கமண்டலத்தையும் தண்டத்தையும் தூக்கி வீசினார். அந்த தண்டம் மரமாகவும் கமண்டலம் நதியாகவும் மாறியது என்பது குறிப்பிடத்தக்கது. அம்பாளை 64 உபகரணங்களாக்கி அழித்து வழிபடுவார்கள். இந்த வழிபாட்டின் போது ஸ்ரீ சுக்கத சக்கர சிம்மாசனத்தில் அன்னை எழுந்தருளி இருப்பதாக பாவித்து பூஜிப்பது மாபெரும் சிறப்பம்சம். எந்திரத்தின் நடுவில் பிந்துவில் அம்பிகையை எழுந்தருளச் செய்து அவளது பரிவார தேவதைகளை அன்னையை நோக்கி ஒவ்வொரு கோணங்களிலும் எழுந்தருளி இருப்பதாக பாவித்து வழிபடுவதே ஸ்ரீ சங்கர பூஜையாகும். ஆதிசங்கரர் நிறுவியது போன்று தற்போது பல அம்பிகை தலங்களில் ஸ்ரீ சக்கர வழிபாடு நடத்தப்படுவதை அன்பாடும் காக்கலாம். ஸ்ரீ சக்கரத்தினை சுற்றி மதில்களாகவும் கோட்டைகளாகவும் 44 வரிசைகளாகவும் பாவனையுடன் பூஜிக்க வேண்டும். இதுவே ஸ்ரீ சக்கர பூஜையின் முதன்மையான அம்சமாக திகழ்கிறது. ஸ்ரீ சக்கர வழிபாடு வித்யோபாகன என்ற பெயருக்கு உண்டு. ஆதிசங்கரர் வகுத்து கொடுத்துள்ள நெறிப்படி இந்த ஸ்ரீ சக்கர வழிபாடு நடத்தப்பட்டால் அனைத்து நம்முடைய காரியத்தில் வெற்றி பெறலாம் என்பது ஐதீகமாகும். ஆதிசங்கரர் உருவாக்கிய ஸ்ரீ சக்கரத்தை ஆய்வு செய்த நிபுணர்கள் அவற்றில் கணித அறிவும் விஞ்ஞான உணர்வும் நிரம்பி இருப்பதைக் கண்டு ஆச்சரியத்தில் திகழ்ந்தனர். சக்கரங்கள் அனைத்திற்கும் ஸ்ரீ சக்கரமே ராஜாவாக கருதப்படுகிறது. எனவே ஸ்ரீ சக்கரத்தை சக்கராஜம் என்று போற்றப்படுகிறது. எந்திரத்தில் நிறைய எழுத்துக்கள் காணப்படும், ஆனால் சக்கரத்தில் இருப்பது இல்லை. தென்னிந்தியாவில் ஸ்ரீ சக்கர வழிபாடுகள் பரசுராம கல்ப நூல் வழிபாடு நடத்தப்படுகிறது. ஆதிசங்கரர் நிறுவியுள்ள ஸ்ரீ சக்கரங்களை முறைப்படி வழிபடுவோருக்கு யோகமும் குருபலனும் கிடைத்து பரம ரகசியங்கள் அறிந்து தேவியின் விஸ்வரூப காட்சியை பெற முடியும் என்பது நம்பிக்கையாகவே இன்றளவும் இருக்கிறது. ஆதிசங்கரர் என்பது மாபெரும் நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் நன்மைகளாகும். முக்கியமாக ஆதிசங்கரர் எண்ணற்ற நன்மைகளை செய்து நம் மக்களை கற்றிருக்கிறார். ஆதிசங்கரர் இந்து மதத்தின் மறுமலர்ச்சிக்கும் வழிபாட்டு நெறிமுறைகளுக்கும் திருத்தல தரிசன சேவைகளுக்கும் மிக பெரிய இலக்கணமாக தோன்றியவர்தான் ஆதிசங்கரர். முக்கியமாக அவர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பாரதம் முழுவதும் பாத யாத்திரையாகவே சென்று இந்து சமய வாழ்வியல் நெறியின் பெருமைகளை அத்தியாவசிய சித்தாந்த கோட்பாடுகளையும் அருமையாகவும் உலகம் முழுவதும் உணரச் செய்து பேருள் பெற்றார். மக்களின் பல்வேறு சமய சடங்குகளையும் நெறிமுறைப்படுத்தி சாத்வீக முறையில் அமைதியான வழிபாட்டு வழிமுறையை அறிமுகப்படுத்தி நடைமுறையில் கொண்டு வந்த பெருமைக்குரியவர்தான் ஆதிசங்கரர். 32 ஆண்டுகளில் இப்பூவுலகில் வாழ்ந்து இறையருள் கலந்த அந்த மாமுனிவர் பாரதத்தின் பெருமை வாய்ந்த 12 ஜோதிர்லிங்கங்கள், பராசக்தியின் பல்வேறு பிராமணமாங்களாக 51 ஸ்ரீ சக்தி பிரதிஷ்டை முதலியவற்றை செய்து சிறந்த ஆன்மீக தொண்டாற்றினார் ஆதிசங்கரர். பசுபதிநாதர், பூரி, சிருங்கேரி, காஞ்சி, சிதம்பரம் ஆகிய திருத்தலங்களுக்கு கைலாயத்திலிருந்து கொண்டு வந்த பஞ்சலிங்கங்களை அளித்துள்ளார்.
அவை இன்றும் பூஜிக்க பெற்று வருவதே அவரின் அருள் கொடைக்கு எடுத்துக்காட்டாகவே விளங்குகிறது. ஆதிசங்கரர் முக்கியமாக நம்முடைய சமயத்தில் அடிப்படை நூல்கள் என்று கருதப்படும் பிரம்மசூத்திரம், உபநிதிடங்கள், பகவத்கீதை, வேதாந்த சாஸ்திரங்கள் போன்றவற்றுக்கு அற்புதமான பேருரை கண்டவர். சிவானந்தஹாரி, சௌந்தர்ய லஹரி, விவேக சிந்தாமணி போன்ற பல நூல்களையும் ஆதிசங்கரர் எழுதியுள்ளார். முக்கியமாக நம்முடைய சமயத்தில் பல்வேறு வழிபாடு கடவுள் கொள்கைகள் உள்ளன. இறைவனை அடையும் பொருட்டு மார்பகங்கள் மார்க்கங்களை 6 வகையாக பிரித்தார். அவை கானபாத்தியம், கணபதி, கௌரமாரம், முருகம் மற்றும் சைவம், சிவன், சகாப்தம், அம்பிகை, வைணவம், திருமால், சௌரம், சூரியன் ஆகும். மக்கள் அவரவர் விருப்பப்படி இந்த 6 வகை வழிபாட்டு நெறிமுறைகளை கடைபிடிப்பது பரமபொருளை உணர வழிவகுத்தவர் ஆதிசங்கரரே. மேலும் வேதத்திற்கு சரியான வியாக்கியானம் செய்துள்ளார். வேதத்திலும் சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்ட கர்மாக்களையும் கடமைகளையும் சிரார்த்தத்தையும் செய்ய வேண்டும் என்பதை எடுத்து கூறியவர் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் அவருடைய உபதேசங்களில் மனிதன் தன் வாழ்க்கையில் எதை எப்படி செய்ய வேண்டும் என விளக்கி காட்டியிருக்கிறார். இதை கர்மம் என சொல்லப்படுகிறது. வேதத்தில் மனிதன் நல்வாழ்வைக்காக 2 விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கர்மாக்கள் பற்றியதும் அதன் அவசியங்கள் ஆகும். மற்றது பிரம்மத்தை பற்றியதும். வேதத்தில் சொல்லியபடி அவனவன் கர்மாக்களை ஒழுங்காக அனுஷ்டிக்க வேண்டும் என்கிறது. மனது பரிசுத்த நிலையில் இருந்தால்தான் வேதாந்த விசாரத்திற்கு யோக்கியத்தை உள்ளவனாய் இருக்க முடியும். வேதாந்த விசாரத்தில் செய்தால்தான் ஞானம் சம்பாதிக்க முடியும். ஞானம் அடைந்தவுடன் அவன் மோட்சத்திற்கு அருகதையுள்ளவனாக ஆகிறான். சாஸ்திரங்களை கற்றறிந்த பண்டிதர்களுக்கு பிரம்மசூஸ்திரம் போன்ற பிரஸ்தான ஸ்திரவிய பாஷ்யங்கள் செய்துள்ளிருக்கிறார். மேலும் மக்களை நல்வழிப்படுத்த நாடெங்கும் 4 மடங்களை நிறுவியுள்ளார். முக்கியமாக இதனை அனைத்தும் சிறப்பம்சமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.